கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் இன்னொரு அறிவிப்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பள்ளியில் நபார்ட் கட்டடம் 2022-23 கல்வி ஆண்டில் 1,27,00,000 ரூபாய் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய முயற்சியின் காரணமாகவும் நமது சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி ஐயா அவர்களுடைய முயற்சியின் காரணமாகவும் பணம் ஒதுக்கப்பட்டு இன்றைய தினம் கட்டிடம் எழுப்பி முடிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் இந்த கட்டிடம் திறப்பு விழா நடைபெற உள்ளது. கட்டிடத்தை திறந்து வைப்பவர் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஆகவே நாளைய தினம் காலை 10 மணி அளவிலே இந்த கட்டிடமானது திறப்பு விழா செய்யப்பட உள்ளது. அனைத்து ஊர் பொதுமக்களும் நாளைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பள்ளிக்கு அந்த மாணவர்களுக்கு அதை அர்ப்பணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சென்னை நோக்கி வந்த பேருந்து மீது கொசு மோதி பேருந்து கவலைக்கிடம். சம்பவம் அறிந்து வந்த பஸ் மெக்கானிக் பஸ்ஸை அருகில் உள்ள அரசு மருத்துவமனையிலும் கொசுவை மேல் சிகிச்சைக்காக மெக்கானிக் ஷெட்டுக்கும் அனுப்பி வைத்தனர். 7ஆம் வகுப்பு மாணவியின் தலையில் இருந்த பேனை காணவில்லை. இதனை கண்டுபிடித்து தரும்படி மாணவியின் பெற்றோர் போராட்டம். இன்று பெய்த கனமழையின் காரணமாக பாலாறுக்கும் மூணாறுக்கும் இடையே பெரும் வெள்ளப்பெருக்கு. பக்கத்து வீட்டு பருத்தம்மாவுக்கும் எதிர்த்த வீட்டு எருமம்மாவுக்கும் குழாயடி சண்டை. ஹோட்டலில் புளி சாதம் சாப்பிட சென்றவர் புளி சாதத்தில் புளி இல்லை என வனத்துறை அமைச்சரிடம் புகார். தலைவலிக்காக மருத்துவமனைக்கு வந்த நோயாளிக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவருக்கு ஆஸ்கர் விருது வழங்கினார் அமெரிக்க அதிபர். ஆயா வீட்டுக்கு அதிகமான ஆட்களை ஏற்றிச் சென்ற ஆம்னிவேன் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அனுமதி. ஆத்தூர் அருகே ஆட்டுக்குட்டியை காணவில்லை என ஆட்டையாம்பட்டியை சேர்ந்த ஆறுமுகம் அவலூர் காவல் நிலையத்தில் புகார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 இடங்களை வெல்வோம் என நாக்குப்பூச்சி சங்க தலைவர் நாராயணன் பேட்டி. விழுப்புரம் அருகே மாலை நேர மண்ணாங்கட்டி கடையில் வாங்கி வந்த சப்போட்டா பழம் 10 நாட்களாகியும் பழுக்கவில்லை என புகார். இதனை அறிந்து வந்த உணவுத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் அது சப்போட்டா பழம் இல்லை, அது உருளைக்கிழங்கு என தெரிய வந்தது. விளையாட்டுச் செய்திகள். இன்று நடைபெற்ற உலகக்கோப்பை T20 நொண்டி போட்டியில் கபோதி கண்ணாயிரம் அணி 4-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினர். இன்று நடைபெற்ற வாலிபால் போட்டியில் வாலி இல்லை என இரு தரப்பிற்கும் இடையே கைகலப்பு. இதனை அடுத்து வாலிபால் போட்டியில் 2 ஆண்டுகள் நடத்த தடை. இன்று நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆடுகளத்திற்கே வராத அர்னால்டுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. இன்றைய வானிலை அறிக்கை. இன்று வானம் மேகமூட்டமாக இருப்பதால் லேசாகவோ அல்லது கனமழையோ மிக கனமழையோ பெய்யலாம் என வானிலை அறிவிக்கையில் தெரிவிக்கலாமா வேண்டாமா என ஜோசியரிடம் கேட்டிருப்பதாக தகவல். கடலூர் மாவட்டத்தில் கஜா புயல் காற்று வாங்க கடலுக்கு சென்றுள்ளதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தகவல். இன்று தமிழக கடலோர மாவட்டத்தில் மிக கனமழைக்கான ரெட், ஆரஞ்சு, ப்ளூ, கிரீன் அலர்ட்டுகள் விடுபட்டுள்ளதால் எந்த ராசினர்களுக்கு எந்த அலர்ட் பிடிக்குமோ அந்த அலர்ட் மழையில் நனைந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.
அன்னை ஜனங்களை திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சார் என்ன பண்றீங்க? ஒழிச்சிட்டு இருக்கோம்பா. அதான் போய் கேட்டு வந்துடும். நீங்க சட்டு மட்டும் வாங்க, என்ன வெயிட் பண்றோம். கொஞ்சம் பாரு. கொஞ்சம் அங்கே பாரு. படுத்து நான் தாங்க முடியலையே. தலை வலிக்கிறா, தலை வலிக்குதே. கஷ்டம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. மூஞ்சிய பேத்துருவா. டான்ஸர் வருமானு கேட்டேன். பாப்பாவை தெரியவா கேட்கலாமா வேணாமா? என்னப்பா இந்த குத்துக்கு இந்த குத்துக்கு ஒரு ஷோல்டரை வச்சு டயர்டே ஆகாம 4 சாங் ஆடலாம். சொல்றேன் கேளு. இப்ப எல்லாரும் உங்க ஷோல்டரை மேல் நோக்கி தூக்குங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டரை கீழே வீசுங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டர்ல மாவரிக்க சொன்னா எப்படி இருக்கீங்க? கடைசி மூமெண்ட் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்ச
இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. நாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு பாடி தொலை. சும்மா குத்து குத்து குத்தி இருக்கான். என்ன சிஸ்டர் ஜங்கு ஜிங்கு ஜங்கு ஜிங்கு என்னது இந்த மாதிரி ஆட்கள் எப்படி படத்துல காட்டுறது? நன்றி தப்பு தப்பாட்ட குழுவினரே. சந்தோஷமா ஆடும்போது இப்படி இன்னொரு மோரு கட்டுன்னா சொன்னீங்கன்னா சார் கையை விட்டுருவேன். ஆக்சன் ஆக்சன். இந்த சாங் நம்ம எது பண்ணாலும் இந்த விவாதம் உடனே பார்க்கணும் 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 ஆதாரித்தம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணுவோமா? எப்படி ஆஃப் பண்ண போறேன்? புள்ளியோட பசங்க கத்துக்கையா நல்ல நீங்க சக போட்டியா நட்சத்திரத்தியா தேசம் பாடும் பிறநிலை பாடுதம்மா. காலங்கள் கடந்து போகிறது, குடியரசாய் மாற தேசம் தவிக்கிறது. உழைத்து வாழும் உழவனுக்கு உலகில் உயர்வில்லை. உள்ளங்கள் கல்லாய் இருக்கும் நாட்டில் உண்மை பேசி பயனில்லை. தாய்த்து நடத்தும் தருநிலையில் தாய்மை உள்ளம் எங்கும் இல்லை. தாய்ந்தவன் உயரும் நேரம் நாட்டில் தேடி தேடி பயனில்லை. பூத்து புழுங்கும் பூஞ்சோலையில் வாசம் கவிழ்ந்த தடையில்லை. தடையில்லை. வீசும் காற்றை தடுத்து நிறுத்த எவருக்கும் இங்கே உரிமை இல்லை. காட்டில் வாழும் மிருகம் இல்லை, நான் நாட்டில் வாழும் மனிதன் என்று மற்றவர்களுக்கு காட்டும் நாள் வரும் அன்று மனதில் எரியும் தீ அணையாது.
விழுந்து விழுந்து இறந்து நிற்கின்ற இருளின் இடரை அனுபவிக்கவும் விடியும் ஒரு நாள் விடியல் என்று விழுந்திருக்கும் விண்மீன் கூட்டம். நன்றி.